வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை பாலவாக்கம் பச்சையப்பன் தெருவைச் சேர்ந்தவர் அம்சா மெய்யப்பன். பாஜக தெற்கு மாவட்ட கூட்டுறவு பிரிவு செயலாளராக உள்ளார். கடந்த சட்டசபை தேர்தலையொட்டி பாஜக கூட்டணி வெற்றிக்காக அம்சா மெய்யப்பன் உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பிரச்சாரம் முடிந்த பிறகு தேர்தலுக்கு உழைத்தவர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் அம்சா மெய்யப்பன் உள்ளிட்ட சிலருக்கு பணம் தருவதாக கூறி பாலவாக்கம் பாஜக அலுவலகம் வரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போது கொட்டிவாக்கம் மண்டல தலைவர் அமர்நாத் பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு பணம் பெற்றுக்கொள்ளும்படி அம்சாவிடம் கூறினார். அம்சா கையெழுத்து போட முற்பட்ட போது பதிவேட்டில் பணம் எவ்வளவு என குறிப்பிடாமல் இருந்துள்ளது. உடனே அம்சா மண்டல தலைவரிடம் எவ்வளவு பணம் என்று ஏதும் குறிப்பிடாமல் உள்ளது என கேட்டார். அப்போது கொதிப்படைந்த கொட்டிவாக்கம் செயற்குழு உறுப்பினர் அசோக்குமார் தகாத வார்த்தைகளால் திட்டி பணம் வேண்டுமென்றால் வாங்கி செல் என கூறியுள்ளார். பணம் வாங்காமல் புறப்பட முயன்ற அம்சாவை செயற்குழு உறுப்பினர் அசோக்குமார் செருப்பால் அடித்ததாக கூறப்படுகிறது. நான் பாலவாக்கத்தில் இருக்கேன், கொட்டிவாக்கம் மண்டல். இதில் நான் மாவட்டம் கூட்டுறவு பிரிவு செயலாளராக இருக்கேன். இங்கே எனக்கு கொடுத்துருக்க என்டிஏ கூட்டணிக்கு நம்மளுக்கு ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மோடியோட இன்ஸ்ட்ரக்ஷன் கூட. ஸோ இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது என்டிஏ கூட்டணியில் இங்கே ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணதுக்கு நாங்கள் கேஷ் கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. சரி ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு கையெழுத்து போட சொன்னாங்க. ஒரு பேப்பரில் கையெழுத்து போய் எதுக்கு நமக்கு போடணும் அப்படின்னு கேட்டோம். இல்லை பைசா கொடுக்குறோம் எவ்வளோன்னு இது மாதிரி சொன்னாங்க. எனக்கு பைசா வேண்டாஞ்சி, நான் சர்வீஸ் மட்டும்தான் பண்ண போகிறேன், நான் எதாக இருந்தாலும் மாவட்டத்தில் ஜி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் மாவட்டத்தில் ஜி குமார்ஜி அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கம்மனு உட்காந்துருக்கேன். இவங்க என்ன பண்ணாங்க, தகாத வார்த்தைகள், லேடிஸ்க்கு எவ்வளோ கொச்ச வார்த்தைகள் பேசுமோ அது மாதிரி பேசியிருக்காங்க. அது ஆமாம், ஆஃபீஸ் விட்டு வெளியே போங்க, இது எங்கள் ஆஃபீஸு அப்படின்னு சொன்னாங்க. இது உங்க ஆபீஸ் இல்ல, எங்க ஆபீஸ் தான். நாங்களும் பிஜேபியில தான் காரியகர்த்தால இருந்து தான் நாங்க கிட்டத்தட்ட 20 வருஷமா 25 வருஷமா நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாருக்கும் பொதுவானது, போ சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்டேன். சொன்னதுக்கு அவங்க நீங்க வெளியே போறீங்களா இல்லையான்ட்டு அது மாதிரி பேசினாங்க. ஒரு மாதிரி மரியாதை இல்லாத அசிங்கமான அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அது சொல்ல விரும்பல, டேஷ் தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு அது சொல்ல விருப்பம் இல்லை. சரிங்களா, நான் லெட்டரில் எழுதி கொடுத்துருக்கேன். J8 போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன் இது ரிகார்டிங்க. இது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க போனதுக்கப்புறம் சரி இவங்க இங்கே இருந்தால் பிரச்சனை இருக்கான்ட்டு மற்ற லேடிஸ்லையும் ஒரு 10 பேர் இருந்தாங்க. மற்ற லேடிஸ்லையும் அது குறைவாக தான் பேசியிருக்காங்க. அதனால் நான் வெளியே வந்துட்டேன். இங்கே இருந்தால் பிரச்சனை ஆகும். வெளியே வந்தோடனே பின்னாடியே எனக்கு செருப்பு கட்டி அடிச்சிருக்காரு அசோக் குமார். இது குறித்து அம்சா தனது ஆதரவாளர்களுடன் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாஜக மூத்த பெண் நிர்வாகியை செருப்பால் அடித்த சம்பவம் கட்சி வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இதுவரை காணாத அளவுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் குன்னூர், கோத்தகிரி சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள நீராதாரங்கள் வறண்டு வருகிறது. குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கப்படுகிறது. சில இடங்களில் 5 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுகிறது. மே மாதம் கடும் வறட்சி ஏற்படும் என்பதால் அப்போதைய தேவைக்கு குடிநீர் வழங்க 43.6 அடி உயரமுள்ள ரேலியா அணையில் 34 அடி உயரத்திற்கு நீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்தும்படி நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் ஒரு பகுதியாக மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏப்ரல் 28ஆம் தேதி மீனாட்சி சொக்கர் திருக்கல்யாணம், ஏப்ரல் 29ஆம் தேதி தேரோட்டம் நடக்கிறது. இதற்காக கீழமாசி வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட மீனாட்சி சொக்கர் மற்றும் பிரியாவிடை தேர்களின் புனரமைப்பு பணிகள் துரிதமாக நடக்கிறது. தேரின் இரும்பு சக்கரங்கள் புதியதாக மாற்றப்பட்டு ஹைட்ராலிக் பொருத்தப்பட்டு வருகிறது. இது தேர்களின் நகர்வை எளிதாக்கும் என பணியாளர்கள் கூறினர். 2 தேர்களின் புனரமைப்பு பணியில் 20க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இப்பணிகள் வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்களில் சிற்ப வேலைப்பாடுகள், தேர்களுக்கு முன்பாக குதிரை மரச்சிற்பங்கள் பொருத்தப்படும். தேர்கள் பூக்களால் அலங்கரிக்கப்படும். சுவாமி தேர் 60 அடி உயரம், மீனாட்சி தேர் 48 அடி உயரம் கொண்டது. தலா 100 டன் எடை கொண்ட 2 தேர்களில் மொத்தம் 4000 டன் எடை கொண்ட வடங்கள் கட்டப்பட்டுள்ளன. வடங்களை பிடித்து பக்தர்கள் தேரை இழுத்து செல்வர்.
சித்திரை திருவிழா பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீனாட்சி அம்மனில் தான் வருடம் எங்களோட பரம்பரை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆண்டு வந்து 2026 சித்திரை திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து 9ஆம் திருநாள் வந்து திருத்தேர். இந்த தேருக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து பாரம்பரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பா தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த தேர் பணிகள் நடக்கிறதுக்கு வந்து மொத்தம் வந்து இந்த தேர் கட்டுறதுக்கு மராமத்து எல்லாம் சேர்த்து 20 நாள் ஆகும். தேர் கட்டு இப்போ மராமத்து பாத்துலேருந்து தேர் கட்டுறதுக்கு 20 நாள் ஆகும். பிரிக்கிறதுக்கு ஒரு 8 நாள் ஆகும். இதெல்லாம் எங்களோட பாரம்பரிய வேலைகள். இதோட சாமி தேரோட உயரம் வந்து 60 அடியும், அம்மன் தேரோட உயரம் வந்து 48 அடியும் இருக்கும் இதோட உயரம். அதுபோக வந்து வடங்கள் வந்து 400 அடி லென்த்தும், 2 தேருக்குமே 400 அடி லென்த்து வடமும் போட்டிருப்போம். மொத்தம் 4 வடங்கள் இருக்கும். சக்கரை வந்து ஒரு 8 வருஷம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு ஒரு சக்கரை மாட்டுவாங்க. இந்த இடம் வந்து புது சக்கரை போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தேர் துணிகள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு இடம் வந்து தேர் துணிகள் போடுவோம், மாற்றி புதுசு போடுவோம். இப்போ இந்த ஆண்டு சொல்லியிருக்கு, அடுத்த ஆண்டு நம்மளுக்கு புது துணி போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து நாங்கள் 22 பேர் 25 பேர்கிட்ட வேலை பார்க்குறோம். கோயிலுக்குள்ளேயே வேலை பார்க்குறோம், இப்போ தேர்லேயே வேலை பார்க்குறோம். தேரில் வேலை பார்க்குற பணிகள் வந்து மொத்தம் 15 நாள். அதில் வந்து ஒரு 12 பேர் இருப்போம். கோயிலுக்குள்ளே ஒரு 12 பேர் இருப்போம். 24 பேர்கிட்ட இருப்போம். சாமி தேர், அம்மன் தேர் முடியிருக்குன்னு திங்கக்கிழமை இன்னும் 2 நாட்கள் ஆகும். அவ்வளோதான். அதுக்கடுத்து குதிரை ஏற்றி வடம் போட்டுறது தான் நம்மளோட வேலை. அதோட வேலை முடிஞ்சு இப்போ கிழமை வந்து தேர் புறப்பாடு இருக்குது. அதை சுற்றி வந்து எங்களுக்கு நிப்பாட்டுறது தான் எங்களோட இது. இதுக்காக நாங்கள் வரவே இருந்து இந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. செல்வகணேஷ். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட கூடலூர் மற்றும் மசினகுடி பகுதியில் கடும் வறட்சி நிலவுகிறது. இதன் விளைவாக காட்டுத்தீ மளமளவென பரவியது. பல ஏக்கர் பரப்பளவில் இருந்த அரிய மூலிகைகள் கருகி சாம்பலானது. 500க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இந்நிலையில் இன்று மதியம் மசினகுடி மரபக்கண்டி அணை பகுதியில் மீண்டும் காட்டுத்தீ உருவானது. வறட்சி மற்றும் காற்றின் வேகம் காரணமாக காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. வனச்சரக ராஜன் தலைமையிலான குழு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.